ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நேற்று வந்து நானும் என் சின்ன பொண்ணு ஷாப்பிங் போயிருந்தோம். அவளுக்கு இந்த வாரம் பர்த்டே. ஸோ பர்த்டேக்கு என்னெல்லாம் நாங்கள் அவளுக்கு வாங்கி கொடுத்தோம், நான் என்னென்ன வாங்கி கொடுத்தேன்றது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போமா? ஃபஸ்ட்டு ஒரு கன். இது வந்து வாட்டர் கன், ஓகேவா? இது வந்து 5 பில்லோன்ற கடையிலேருந்து வாங்கினேன். ஸோ $5 இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டாய். இது வந்து ஒரு நாய்க்குட்டி, ஓகேவா? இது வந்து இதுவும் 5 பில்லோ அந்த கடையிலேருந்து தான் வாங்கினோம். ஸோ இது ஒரு டாய், ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் பெரிய ஐட்டம்ஸ், அதாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஐட்டம். மூணாவது அவளுக்கு வாங்கினது வந்து இந்த ஆன் கிளவுட் என்ற ஷூ. ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல ஷூங்க. இதோட சோல் வந்து நல்ல திக்காக இருக்கிறதுனால நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏதோ க்ளவுட்லேயே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டுன்னு வாங்கல, அதனால தான் ஃபீல்னு வாங்கல. அதனால தான் இதுக்கு பேரே வந்து ஆன் கிளவுட். ஓசி தான் இந்த பிராண்டோட பேர். இது வந்து நிறைய பேருக்கு இப்போ யூஎஸில் இது பிடிக்குது. ஸ்விஸ் இன்ஜினியரிங்னு போட்டிருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ, ஆனால் யூஎஸில் இது ரொம்ப 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 பாப்புலரான ஒரு பிராண்டு. இதோட விலை வந்து $180. ஆக்சுவலி என்கிட்ட ஒன்று இருக்குது, நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வாங்கினேன். அப்போவே அது $200 வாங்கினேன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை வந்து இவங்க 2 பேர் தான் போடுவாங்க, என் பொண்ணு, பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும். இப்போ வந்து அவளுக்கே நான் சொன்னேன், நீயே வாங்கிக்கோ. ப்ளஸ் இப்போ நானும் அவ்வளோ ஒரே சைஸ் தான் கால். இனி இதை நானும் போடுவேன், ஏன்னா ஏன் ஷோ மட்டும் அவங்க போட்டாங்கல்ல, அதனால். ஸோ இது வாங்கியாச்சு, $160, ஓகேவா? அடுத்தது லூலு லெமன் போனோம். லூலு லெமன்றது இங்கே ஒரு வெரி ஃபேமஸான பிராண்டு, க்ளோதிங் பிராண்ட் தான். ஆனால் இங்கே கிடைக்கிறது மோஸ்ட்லி வந்து ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் தான். இப்போ லேட்லி வந்து லூலு லெமன் வந்து ப்ரொஃபஷ்னல் க்ளோத்ஸ், பேண்ட்ஸ், ட்ரௌசர்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் போனீங்கன்னா அங்கே கிடைக்கிறது ஷார்ட்ஸு, ஸ்கர்ட்ஸு, இந்த ஒர்க் அவுட்டுக்காக போடுற ஜாக்கெட்ஸு, டாப்ஸு, யூனோ அந்த லியோடார்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் நிறையா கிடைக்கும். ஓகே, மென்னுக்கும் அங்கே செக்ஷன் இருக்குங்க, போய் பாருங்க. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இதோட லூலு லெமனோட இது என்னன்னா, இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, லெக்கின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் இங்கே. வந்து லூலு லெமன் லெக்கின்ஸ் நிறைய பேர் ஓன் இட், நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஏன்னா லூலு லெமனோட வாரண்டி வந்து லைஃப் டைம் வாரண்டி. நீங்கள் அந்த லூலு லெமனோட பேண்ட்டை வந்து கிழிச்சிட்டிங்கன்னா இப்படி கிழிக்கிறது இல்லை, இந்த ஸ்டிச் ஏதாச்சும் போயிடுச்சுன்னா லைஃப் லாங் அவங்க உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரீயாக, ஓகேவா? ஏன்னா அவங்களோட சேலஞ்சே வந்து எங்களோட ஸ்டிச் வந்து ரிப்பே ஆகாது. நீங்கள் டைட்டாக லெகின்ஸ் போட்டு கையை காலை விரித்து என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் ஸ்டிச் வந்து பிரியாது அப்படின்றது தான் அவங்களோட சேலஞ்ச். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு ஸ்டிச்சு போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து லைஃப் டைம் வந்து அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெகின் வந்து ஆனால் $100 வருங்க. அங்கே க்ளோத்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். $100 ப்ளஸ் சேல்ஸ் டேக்ஸ் வேறு இருக்குது. ஸோ $120 பக்கம் வந்துடும். ஸோ ஆனால் வர்த்துட்டுங்க. வாங்கினீங்கன்னா நீங்கள் அதே சைஸ் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு நீங்கள் வந்து வேறு லெகின்ஸே வாங்க வேண்டாம். ஸோ என்கிட்ட ஒரு பிளாக் லெகின் இருக்குது, என் பெரிய பொண்ணுக்கிட்ட ஒரு பிளாக் லெகின் இருக்குது. நான் இவகிட்ட கேட்டேன், என் சின்ன பொண்ணுக்கிட்ட, உனக்கு வேணுமா பிளாக் லெகின் வேண்டாம் அப்படின்ட்டா. ஸோ நேற்று நாங்கள் போகிறது ஷார்ட்ஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் தான். ஆனால் ஷார்ட்ஸ் எதுவும் எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல. ஸோ அவளுக்கு வந்து அங்கே ஒரு க்யூட்டான ஸ்கர்ட் கிடச்சிச்சு. க்யூட்டாக இருக்குல்ல? ஸோ இந்த ஸ்கர்ட்னா இப்போ அவள் வந்து ஸ்கூலுக்கும் போட்டுக்கலாம், வெளியவும் போட்டுக்கலாம், யூனோ ஒர்க் அவுட்டுக்கும் போட்டுக்கலாம், டான்ஸுக்கும் போட்டுக்கலாம். அதனால தான் இது வாங்கினேன். இது வந்து $78. டேக்ஸோடு சேர்த்து ஐ திங்க் $87 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். $87க்கு இது ரொம்ப டூ மச் தான். பட் ஆஸ் லாங் ஆஸ் இதை வந்து அவள் ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணால் கூட கம்ப்ளீட்லி வர்த்துட்டுங்க. ப்ளஸ் ஐ திங்க் இதோட லைஃப் ஸ்பேன் வந்து நிறையா வந்துடும், 2 வருஷத்துக்கு எனிவே வந்துடும். ஸோ இதுதான் அவளுக்கு வாங்கினேன் நெக்ஸ்ட் ஐட்டம். அதுக்கப்புறம் நாங்கள் போனது வந்து கெண்ட்ரா ஸ்காட். கெண்ட்ரா ஸ்காட்ன்றது ஒரு டிசைனர் லேடி. இவங்க வந்து ஜுவல்லரி டிசைன் பண்ணுவாங்க. இவங்க வந்து டெக்ஸஸில் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். வேறு எந்த ஸ்டேட்லையும் இவங்க பாப்புலர் மாதிரி எனக்கு தோணல. பட் டெக்ஸஸ்க்கு வந்தீங்கன்னா கெண்ட்ரா ஸ்காட் ஜுவல்லரி வந்து ப்ரெட்டி மச் எவ்ரி டீனேஜர்கிட்ட இருக்கிற ஒரு ஐட்டம். அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அது ஒரு சர்டன் ஷேப்பில் தான் இருக்கும். அவங்களோட பெண்டன்ஸ், இயரிங்ஸ் எல்லாம் ஒரு பென்டகன் ஷேப்பில். ஸோ அந்த ஷேப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும் அது கெண்ட்ரா ஸ்காட் தான் அப்படின்னு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் இவளுக்கு வாங்கினது ஒரு செயின். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலி நான் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். அவளுக்கு டிமிக்கி கொடுத்துருவேன். என்னோடய பொருளெல்லாம் அவங்க போடுறாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. இங்கே பாருங்களேன், ஒரு கோல்டு செயின், ஒரிஜினல் கோல்டெல்லாம் இல்லைங்க, குளிக்கும் போதெல்லாம் போடக்கூடாது, வெளுத்து போயிடும். அதில் வந்து இந்த குட்டி குட்டியாக தொங்குதில்ல, இதில் எல்லாத்துலேயும் ஸ்டோன் இருக்குது. அது போட்டால் நல்ல மின்னு மின்னுது கழுத்தில். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.
கண்டிப்பாக வர்த்துட்டுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ மோஸ்ட்லி நான் தான் யூஸ் பண்ணுவேன். ஐ திங்க் நான் இப்போ என் செயின் போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலி நேரில் பார்க்க. ஸோ இந்த நெக்லஸோட விலை வந்து $65. நேற்று ஏதோ சேல் போயிட்டு இருந்துச்சு அவங்கக்கிட்ட. ஸோ எனக்கு இது வந்து $40க்கு கிடச்சிச்சு. ஓகேவா? அப்போது $40. அடுத்தது அவள் வந்து செஃபோரா போகணுன்னு கேட்டாள். ஸோ செஃபோராவுக்கு போயிட்டு அவளுக்கு வந்து 2 ஐட்டம் வாங்கியிருக்கா. ஒன்று வந்து சோல் டே ஜெனீரோட நம்பர் 62. இது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் இருக்கும். இந்த சோல் டே ஜெனீரோவும் இங்கே இருக்கிற ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டீன் பர்ஃப்யூம் பிராண்ட். செஃபோராவில் மட்டும்தான் மோஸ்ட்லி கிடைக்குது. வேறு எங்கே கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. அல்டாவில் மேபி கிடைக்கலாம். பட் இந்த 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 62, 64 எல்லாமே என் பொண்ணு பர்ஃப்யூம் வச்சுருக்கிறா. இது வந்து இந்த ரோல் ஆன் பர்ஃப்யூம் மாதிரி. நீங்கள் வந்து இப்படி ரோல் ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரூட்டி ஃப்ளவரி ஒரு டீன் குழந்தைங்க போடுற அந்த ஸ்மெல் இருக்குது. ஸோ இது ஒன்று வேணும்னு கேட்டால், ஏன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இருக்குது, அதனால் எனக்கு வேணும்னு. இன்னொன்று வந்து ரோட் RHODEன்ற பிராண்டில் ஒரு லிப் ஜெல்லி, ராஸ்பெர்ரி ஜெல்லி வாங்கினா. இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பிராண்டு தான். நிறைய பேர்கிட்ட இங்கே இருக்குது. ஸோ வைன் கலரில் இருக்குங்க. அழகாக இருக்குல்ல? அவகிட்ட சொல்லாதீங்க, போட்டு பார்க்குறேன். யா, நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது 2 வாங்குறதுக்கு செஃபோராவில் எனக்கான பில் வந்து $49.80. $50ங்க. ரொம்ப டூ மச் தான். பட் என்ன பண்ணுறது, ஒரு தடவை தானே ஷீ இஸ் கோயிங் டு பி 12. ஏன்னா அடுத்த வருஷம் டீனேஜ் ஆகிடுவாங்க மேடம். இது வந்து தான் லாஸ்ட் ப்ரீ டீன் பர்த்டே. அப்புறம் எனக்கு என்ன வாங்கினேன்னா, ஜாரா கடைக்கு போனேங்க. ஜாராவுக்கு போயிட்டு போனதே இந்த பர்ஃப்யூம் வாங்குறதுக்கு தான். இந்த பர்ஃப்யூமோட பேர் வந்து ஃபேஷனபிளி லண்டன். வெறும் 1 ounce தான் இருக்குது இதுக்குள்ளே. பட் ஐ திங்க் இது எனக்கு ஒரு 6-7 monthsக்காச்சும் வரும். ஆல்மோஸ்ட் $40 ஆச்சு இந்த பாட்டிலுக்கு. ஸ்மெல்ஸ் அமேசிங். ஏன் இதை வாங்கினேன்னா, போன தடவை என் ஃப்ரெண்டை மீட் பண்ணப்போ அவள் மேலே நல்லா ஒரு மனம் வந்துருந்துச்சா. அப்போ அவகிட்ட கேட்டேன், என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன்னு. அப்போ அவள் தான் சொன்னால், ஜாராவோட ஃபேஷனபிளி லண்டன் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு, நீ ட்ரை பண்ணி பாருன்னு. அதனால் வாங்கினேன். எனக்கு வந்து பர்சனலி ஐ லைக் டு ஸ்மெல் குட். அதாவது என் மேலே நல்ல பர்ஃப்யூம் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐ ஹாவ் அ ஃபியர் ஆஃப் பாடி ஓடர். எனக்கு என் மேலே ஸ்மெல் வந்துடக்கூடாதேன்னு நினைக்கிறோம்ல ஆள். அதனால் என்கிட்ட நிறைய பர்ஃப்யூம் இருக்குது. ஒரு நாள் நான் உங்ககிட்ட காட்டுறேன் என்கிட்ட என்னென்ன பர்ஃப்யூம் இருக்குன்னு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், ஹாவ் அ குட் டே.